மத்திய அரசு சமீபத்துல இபிஎஃப்ஓல இருந்து பணம் எடுக்க விதிமுறையில பல்வேறு மாற்றங்களை அறிவிச்சிருந்தது. அதன்படி கடந்த 13ஆம் தேதி முதல் இந்த விதிமுறைகள் அமலுக்கும் வந்தது. ஆனால் இந்த விதிமுறைகள் குழப்பமடைய செய்வதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வந்தனர். இபிஎஃப்ஓவின் புதிய விதிமுறைகள் குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக மற்றும் விரிவாக பார்க்கலாம். திடீரென பண தேவை ஏற்படும் போது கடன் வாங்க விரும்பாதவர்கள் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து பணத்தை எடுப்பது வழக்கம். மாத சம்பளம் வாங்கும் பலருக்கும் இது அவசர காலத்தில் பெரிய அளவில் உதவி உள்ளது. இப்படியான சூழலில்தான் இபிஎஃப்ஓ கணக்கில் பணம் எடுக்கும் விதிமுறைகளில் மத்திய அரசு தற்போது பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதன்படி ஊழியர்கள் முன்பெல்லாம் வீடு வாங்குதல், கல்வி, திருமணம் போன்ற செலவுகளுக்கு இபிஎஃப்ஓ பணத்தை எடுக்க முடிந்தது. ஆனால் புதிய விதிமுறைகளின்படி அத்தியாவசிய தேவைகள், வீடு வாங்குதல், சிறப்பு சூழ்நிலைகளுக்கு மட்டுமே ஊழியர்கள் தங்களது மொத்த தொகையில் 75% பணம் எடுக்க முடியுமாம். அதே போல முன்பு திருமணம், கல்விக்கு 3 முறை, வீடு கட்டுவதற்கு 1 முறை என இபிஎஃப்ஓ பணத்தை ஒருவரால் எடுக்க முடிந்தது. ஆனால் தற்போதைய புதிய விதிப்படி திருமணத்திற்கு 5 முறை, கல்விக்கு 10 முறை எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய நாட்களில் வேலையை இழந்த ஊழியர்கள் வெறும் 1 மாதத்திற்கு பின்னரே 75% பணத்தையும் 2 மாதத்துக்கு பின் 100% பிஎஃப் பணத்தையும் எடுக்க முடிந்த நிலை இருந்தது. ஆனால் தற்போது வேலையை இழந்த 1 மாதத்துக்கு பின் 75% மற்றும் வேலையை இழந்த 36 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் கழித்துதான் 100% பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். உறுப்பினர்கள் திட்டத்தில் நீண்ட காலம் தங்கி ஓய்வூதிய வடிவில் நீண்டகால சலுகைகளை பெற ஊக்குவிப்பதற்காகவே இந்த புதிய இபிஎஃப்ஓ விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.